ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா சித்சபேஷா சிவசிதம்பரம் நமச்சிவகாமியே ஜெகதம்பிகே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன்றடை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஸ்ரீ பெரியநாயகி அம்மை தாயார் திருவடி போற்றி, ஸ்ரீ சிவபுரீஸ்வர பெருமான் திருவடி போற்றி, ஸ்ரீ சிவகாமி அம்மை தாயார் திருவடி போற்றி, ஸ்ரீ தில்லைக்கூத்த பெருமான் ஸ்ரீ நடராஜ பெருமான் திருவடி போற்றி போற்றி. சத்யம் ஞானமனந்தமேகமமலம் விஜானமானந்தமோம் சந்தோகாசமுபாசதே யமனிஷம் ஹிருத்பத்மமத்யே ஸ்திதம் தம் ஸ்ரீ தத்பரசபாந்தரே சகமஹான் சக்யாக்ருபாகௌரவாத் நிருத்யந்தம் நடராஜமாதிபுருஷம் வந்தே துரீயம் சிவம். இதன் பொருள், எவன் சச்சிதானந்த ஸ்வரூபனும் ஏகனும் காலதேசவஸ்து பரிச்சேதமற்றவனும் பிரணவலக்ஷார்த்த ஸ்வரூபனும் சாந்தோக்கிய உபரிஷத்தில் தகரவித்தையால் உபாசிக்கப்படுபவனும் ஹிருதய கமலத்தில் விளங்குபவனும் ஆதிபுருஷனும் துரிய சிவனுமானவனோ அவனே ஸ்ரீ சிதம்பரம் என்னும் மகாக்ஷேத்திரத்தில் ஹிருதய புண்டரீகமாகும் தகராகாச சபையில் மகாசக்தியாகும் ஸ்ரீ சிவகாமி அம்மையாரோடு ஆன்மாக்களிடமுள்ள கருணையால் ஆனந்த தாண்டவம் புரிகின்றனர். இத்தகைய ஸ்ரீ நடராஜஸ்வரூபத்தை நமஸ்கரிக்கின்றேன். அருள்மிகு பெரியநாயகி அம்மன் உடனுரை சிவபுரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும் ஸ்ரீ சிவகாமி அம்மை தாயார் உடனுரை ஸ்ரீ நடராஜ பெருமான் ஆருத்ரா தரிசனத்தை காண வரும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என ஆலயத்தை சார்ந்த அனைவரின் சார்பாகவும் வரவேற்கிறோம். உயிர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இன்பமயமாகவும் ஆனந்தமயமாகவும் துன்பமில்லா பெருவாழ்வு வாழவும் பிறவித் துன்பத்திலிருந்து நீங்கவும் இறை வழிபாடு செய்வது மிக முக்கியமானது என்பது ஆன்றோர் வாக்கின் மூலம் அறியலாம். அந்த கருத்தையே திருவள்ளுவ நாயனாரும் கற்றதனால் ஆய பயனின் கொள்வர் வாளறிவர் நற்றார் தொடாரினின் என்றும் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்றும் பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேனாரார் என்றும் திருவாய் மறந்தருளினார். எனவே ஆலயத்திற்கு வந்து இறை வழிபாடு செய்வது மிகவும் அத்தியாவசியமானது. அந்த வகையில் ஆலயத்தில் நடைபெறும் ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு தத்துவத்தை நமக்கு விளக்குவதாகவும் நம் ஆழ்மனதில் நடக்கும் விஷயங்களை ஸ்தூலமாக சுவாமியின் திருவிளையாடலாக நமக்கு உண்மையை உணர்த்தி இந்த உயிர்களாகிய நம்மை பக்குவப்படுத்துகிறது. அந்த வகையில் ஆருத்ரா தரிசனத்தின் சிறப்பும் நடராஜர் தத்துவத்தையும் நாம் தெரிந்து கொள்வோம். பரமசிவம் எங்கும் வியாபகமாயிருந்தாலும் ஆலயங்களில் விசேஷமாய் விளங்கு வருகின்றது என்பது வேதாகமங்களின் துணிபாகும். தேகமே கோயில், தேகத்தின் அமைப்பைப் போலவே கோயில்களின் அமைப்பும் இருக்க வேண்டும் என்று சிற்ப சாத்திரங்கள் கூடுகின்றன. ஒவ்வொருவனும் தன் சரீரத்திற்குள் இதய குகையில் பரமசிவத்தை காணுதல் வேண்டும். இங்கனம் உள்நோக்கமில்லாதவர்களின் பொருட்டு சரீர அமைப்பின்படியே ஆலயங்களை அமைத்து உள்நோக்கமின்றிய மத்தியமாதிகாரிகளும் பகிர்முகத்தில் இறைவனை தரிசித்து வழிபடுவதற்காகவே பெரியோர் ஆலயங்களை அமைத்துள்ளார். சிதம்பரத்தின் கோயில் இவ்வண்ணம் அமைக்கப்பட்டதேயாகும். யோக சாஸ்திர விற்பனரும் ஞானியுமான ஸ்ரீ பதஞ்சலி பகவான் தேவசிற்பியால் சிதம்பரம் கோயிலை கட்டுவித்தனர் என்பது தக்க பிரமாணங்களால் பெறப்படுகிறது. நடராஜ சேவையின் சிறப்பு. இந்நடராஜமூர்த்தி பதஞ்சலி வியாக்ரபாதர் முதலிய மகாத்மாக்கள் பரமானந்தமயமாய் விளங்கும்படி பூலோகத்தின் ஆனந்த நடனம் செய்து அருளுகின்றார். ஆதலின் அம்மூர்த்தியினது பாத சேவையே நாம் பரமானந்தம் அடைவதற்கு தக்க ஏதுவாகும். இது பற்றியென்றோ பெரியோர்கள் மிகவும் பெருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். கரண வியாபாரமுடைய ஒவ்வொரு பிராணியும் துக்க நீக்கத்தினையும் சுகப்பேற்றினையும் விரும்புவர் இயல்பார் இருத்தலின் மெய் வாய் கண் மூக்கு செவியென்னும் ஐம்புல உணர்வோடு மனன் உணர்வையும் உடைய மக்கள் துக்க நீக்கத்தினையும் சுகப்பேற்றினையும் விரும்புவாரென்பது நமது அனுபவத்தினால் விளங்குவதில் துக்க நீக்கத்தினையும் சுகப்பேற்றினையும் கருதி
ஸ்ரீ நடராஜமூர்த்தியினது திருவடிகளை தஞ்சமாக அடைந்து அன்புமிக்கச் சேவித்தலே நமது முக்கிய கடமையாம். பெருந்துன்பமுற்ற ஒருவன் தன் துன்பத்தை ஒழித்து இன்பத்தை அடைய பேராற்றலும் பெருங்கருணையும் உடைய ஒருவனை ஆதாரமாக அடைந்து அவனது திருவடியில் விழுந்து பிரார்த்திப்பது போல பிறப்பெண்ணும் பெருந்துன்பமுடைய நான் துன்பத்தினை ஒழித்து முக்தி என்னும் இன்பத்தினை அடையுமாறு முடிவிலா ஆற்றலும் பேரருளுமுடைய ஸ்ரீ நடராஜமூர்த்தியை தஞ்சமாக அடைந்து அம்மூர்த்தியின் இன்பமணங்கமலம் பொற்பாத கமலங்களில் விழுந்து பிரார்த்தித்தல் வேண்டும். இதுவே நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் உறுதியான துணையாகும். பாத சேவையே பரமானந்தம் பெறுதற்கு தக்க சாதனமாக இருப்பதால் இது பற்றியென்றோ தெய்வப் புலவர் திருவள்ளுவநாயனாரும் கற்றதனார் ஆயப்பயனின் கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின் என்றும் பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதான் என்றும் திருவாய் மறந்தருளினார். இவ்வானந்த தாண்டவமூர்த்தி திருவுருவத்தின் தத்துவமாவது, ஒரு காலத்தில் தேவதாருவனத்தில் கர்மத்தையே பிரம்மமாக எண்ணி ஷடமாகிய கர்மமே பலன் தருகின்றதென்று மயங்கி ஈஸ்வரனை மறந்து நாஸ்திகர்களாய் கர்மத்தையே செய்து கொண்டு அவற்றில் நிற்கும் முனிவர்களின் சித்த பரியாகத்தை சோதித்து அனுகிரகம் செய்யும் திருவுளங்கொண்டு பரமசிவம் அழகு வாய்ந்த சரீரனும் உடைய ஓரீக்க உருவம் கொண்டு திருவரியை, அதாவது மகாவிஷ்ணுவை மூவுலகங்களையும் மயக்கும் ஆற்றலுடைய ஒரு மோகினி பெண்ணுருவம் கொள்ள பணித்து இருவரும் அத்தேவதாரு வனம் சென்றனர். பின்னர் பிக்ஷாடன ரூபம் தரித்த எமதையன் ஒவ்வொரு ஆசிரமத்தின் வாயிலிலும் நின்று பாதசிலம்பை ஒலிக்கும்படி செய்து கையிற்பிடித்த தமருகத்தை முழக்கி உல்லாசமாய் நின்று பிக்ஷைக்கு வந்ததை குறிப்பித்தருளினார். இதை கண்ட ரிஷி பத்தினிகள் பிக்ஷை கொண்டு அளிக்க வந்தவர்கள் பரமசிவம் கொண்டருளிய கபாலிக வடிவத்தை கண்டவுடன் மதிமயங்கி பரவசமானார்கள். இங்கனம் முனிபத்னிகள் பிக்ஷாடனமூர்த்தியால் மோகிக்கப்பட்டவர்களாய் கிடக்க தாருகாவனத்து முனிகள் மாதவன் கொண்டருளிய மங்கை வடிவத்தை கண்டு மோகிக்கப்பட்டவர்களாய் சடைகள் அவிழவும் அணிந்து கொண்டிருக்கும் அவுரிகள் நழுவவும் கையிற்கொண்ட ஜபமாலை கீழே விழவும் மோகினியின் பின் சென்று மயங்கி கிடந்தனர். இங்கனமிருக்க சில முது முனிவர்கள் ஒன்றாகச் சேர்ந்து வந்து தங்கள் பத்தினிகளின் மத்தியில் பிக்ஷை வாங்கும் சாக்கு கொண்டு அழகு வாய்ந்த சரீரத்துடன் உல்லாசமாய் நிற்கும் கபாலியை கண்டு மிகுந்த கோபம் கொண்டவர்களாய் ஒருவரும் நாடற்கரிய நமது ஆசிரமத்தில் இக்கபாலிகனும் மோகினியும் நுழைந்து பதிவிதிர் விருதைகளாகிய நமது பத்தினிகளையும் இந்திரிய நிகிரகம் செய்த நம்மையும் மயக்கி வருகின்றார்களே, இதென்ன அநியாயம் என்று பெருமூச்செறிந்து மகா கோபமுற்றவர்களாய் அநேக கடூரமான சாபங்களை இட்டனர். முனிவரிட்ட சாபங்களெல்லாம் முப்புறம் எரித்த முழுமுதற் கடவுளிடத்தில் அணுகச் சக்தியற்று விருதாவாய்ப் போயின. இதை கண்ட தவசிகள் உடனே பிறப்பறுப்பற்ற பிஞகனையும் மோகினியையும் கொல்லக் கருதி ஆபிஜார ஹோமம் செய்ய எத்தனித்து குண்ட மண்டலாதிகளை ஏற்படுத்தி ஆபிஜார மந்திரங்களை ஜபித்து ஹோமம் செய்தனர். உடனே ஹோமகுண்டத்திலின்றும் அதிபயங்கரமான வேங்கையொன்று எழுந்தது. அதை எம்முனிகள் சர்வசங்காரமூர்த்தியை சங்கரித்து வரும்படி ஏவினார்கள். ஏவவும் அதிக கோபமாய் தன்னை நோக்கி வருகின்ற வியாக்கிரத்தை பரமசிவம் கண்டு புன்முறுவல் செய்து அதனுடலை தமது நகத்தின் நுனியார் கிழித்து அதன் தோளை வஸ்திரமாக அணிந்தார். இதனை கண்ட முனிவர்கள் முன்னிலும் அதிக கோபம் கொண்டு ஒரு பெரிய சர்ப்பத்தை உண்டாக்கி ஏவ அதை பரமேஸ்வரன் தமது வலது கையில் கங்கணமாக தரித்தருளினார். பின்னர் இடிகள் தங்கள் தவ வலிமையால் மலரையொத்த கரிய உடலையும் நெருப்பு பொறிகளை கக்கும் கண்களையும் எரிகின்ற சிவந்த தழையத்த மயிர்களையும் குரலாகிய சரீரத்தையும் பெருத்த வாயையும் நீண்ட பள்ளையும் பெருத்த புஜத்தையும் தன்னை அநேக கருணாகங்கள் சூழ்ந்து வர ஒரு நீண்ட சர்ப்பத்தை கையில் பொருத்தி பூமண்டலம் முழுவதும் அதிரும்படி கர்ஜித்து வரும்படியான முயலகன் என்னும் பெரும் பூதத்தை சிருஷ்டித்து ஈசனை கொள்ளுமாறு அனுப்ப காலாந்தகரான விம்மிறைவன் அப்பூதத்தை தமது பாதத்தின் கீழ் அடைக்கருளினார். இதை கண்ட தவசிகள் தங்களுடைய தவ வலிமையில் செய்த ஆபிஜாரம் பிரயோகங்களெல்லாம் பயனற்றதை உணர்ந்து மிக்க வருத்தத்துடன் ஹோமகுண்டத்திலுள்ள அக்னியை வாரி கபாலிகன் மேல் இறைத்து தங்களுக்கு சித்தியாயிருக்கும் மகா மந்திரங்களை ஆகர்ஷித்து உச்சாடனம் செய்தனர்.
பசுபதியும் அவ்வக்னியை தன் கரத்திற்தரித்து அம்மகாமந்திரங்களை நடனம் செய்யும் தமது பாதங்களுக்கு நூபுரங்களாய் தரித்தருளினார். தாருகாவனத்து ரிஷிகளும் ஆயுதமிழந்த யுத்த வீரனைப் போல் முகவாட்டத்துடன் நிற்க அவர்களை தடுத்தாட்கொள்ள திருவுளம் பற்றிய வமதையன் பொன்னிறமுள்ள அழகிய சடைகளை அசைத்து ஒரு பாதத்தை தூக்கி ஆனந்த தாண்டவம் செய்யத் தொடங்கினார். இங்கனம் தேவதாருவனத்தில் மகாவிஷ்ணுவும் உடனிருக்க தரிசிக்க ஆனந்த தாண்டவம் செய்த தவசிகட்கு அருள் புரிந்தனர். இதன் தத்துவம்: வேங்கை அஞ்ஞானத்தால் உண்டான குரோத குணம், சர்ப்பம் மார்ச்சரியம், முயலகன் அஞ்ஞானம், நெருப்பு கோபம், மகாமந்திரங்கள் சங்கற்பம் கெட்ட எண்ணங்கள். மேற்கூறிய யாவும் அஞ்ஞானிகளாகிய தாருகாவனத்து தவசிகள் பாலிருந்து அவருடைய சொரூபத்தை மறைத்து நின்றன. இவற்றை ஈசன் அவர்களிடமிருந்து நிவர்த்தித்து அவர்களுக்கு அருள் புரிந்தனர். ஆனந்த தாண்டவத்தின் தத்துவமாவது: மாயாமலத்திலானுண்டான கர்ம பாசத்தில் கட்டுண்டு சுகதுக்காதிகளால் முத்துண்டு உழலும் ஜீவர்கள் தங்கட்கு இயல்பாயுள்ள சச்சிதானந்த நிலையை அடைய பரமசிவத்தின் ஆனந்த தாண்டவ தரிசனமே சிறந்த சாதனமாம். ஈசனது பஞ்சகிருத்தியங்களும், அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுக்கிரகம் ஆகிய ஐந்தொழிலும் அவரது நடனமேயாம். ஈசனது பஞ்சகிருத்தியங்களை செவ்வனே யுணர்ந்தோர்க்கே எமக்கென இவ்வுலகத்தில் ஒரு செயலுமில்லை, எல்லாம் ஈசனுடையதே என்னும் திடமுண்டாகும். சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் ஜெயம் அபஜயம் நன்மை தீமை முதலிய இருமைகளில் சிக்கி சுழலும் மனமானது பதைப்பற்று உபசாந்த நிலையை அடையும். ஆதலின் பஞ்சகிருத்தியங்களில் தத்துவ ஆராய்ச்சி அவசியம் செய்யத்தக்கது. ஸ்ரீ நடராஜமூர்த்தியின் வடிவம், அதாவது முயலகன் மேல் நின்றருளிய திருப்பாதமும் தூக்கியருளிய சிவந்த திருப்பாதமும் பாதங்களில் சாத்தியருளிய திருச்சிலம்பும் திருமேனியிலே மிகுந்த பிரகாசமும் சிறந்த திருத்தொடையும் அணிந்தருளிய புலித்தோளாடையும் திருவரையிலே பொருந்திய நெருப்பும் திருவரையிலே தரித்தருளிய கச்சின் அழகும் அழகு பொருந்திய திருவுந்தியிலே பொருந்திய உதரபந்தன சேர்வையும் உபவீதம் பொருந்ததலுடைய திருமார்பும் வீசியருளிய சிவந்த திருக்கரமும் பாம்பை கங்கணமாக உடைய திருக்கரத்தை கவித்தருளிய பிரகாசமும் பவ்விய டமருகமும் தீயகளும் திரண்ட தோள்களும் நீலகண்டமும் திருத்தோடு பொருந்திய காதுகளும் குற்றமில்லாத பவளம் போன்ற திருவாயிலே வெளிப்படும் திருமுருயலது மோகனமும் மேலாகிய செந்தாமரை மலர் போன்ற அழகையும் ஒளியுடைய திருமுக மலர்ச்சியும் பூவையணிந்த அழக பாரத்தையுடைய உமாதேவியை அன்புடன் நோக்கும் திருநயனங்களின் அசைவும் புருவத்தின் அழகும் அழகு பொருந்திய நெற்றியும் பின்னே தாழ்ந்த விரிந்த சடைக்கற்றையும் சர்ப்பாபரணமும் கொன்றை பூமாலையும் தூய கங்கையும் பாலச்சந்திரனும் திருமேனியிலே விளங்குகின்ற விபூதியும் உடையராகிய சத்தியாகிய சிவகாமியம்மையான அதிசயத்து தரிசிக்கும்படி சிவபெருமான் நடனம் செய்தார். ஸ்ரீ நடராஜ பிரானை வழிபடும் முறை: ஓதுதற்கரிய சிறப்பினை வாய்ந்ததும் ஆகாயத்தை வளாவிய உயர்ந்த மதில் சூழ்ந்ததுமான தில்லையம்பதியை மார்கழி திங்கள் திருவாதிரை முதலிய, அதாவது மார்கழி திருவாதிரை, மாசி சதுர்தசி, சித்திரை திருவோணம், ஆனி உத்திரம், ஆவணி சதுர்தசி, புரட்டாதி சதுர்தசி, பிரம்மோற்சவத்தில் தீர்த்தவாரி நாட்களில் அம்பலக்கூத்தன் அருள் சித்திக்குமாறு அன்புடன் சென்று நினைத்த மாத்திரத்தே சகல பாவங்களையும் போக்கும் மகிமையுள்ள சிவகங்கையில் ஸ்நானம் செய்து பரமசிவத்தின் திருவருள் பொருந்திய திருநீரடிந்து பிரகாசிக்க நின்ற அம்மாள் அக்கமாலையை தரித்து தன்னைத்தானே நிகழ்த்த அம்பலக்கூத்தரின் சன்னதியை அடைந்து முறைப்படி வலம் வந்து வணங்கி புனித நாமமாம் ஐந்தெழுத்தை மனத்தால் 16,000 செபித்து அன்றி விரதம் பூண்டு ஆகம விதிப்படி அர்ச்சனை புரிந்து அம்பலத்தில் நின்று ஆனந்த தாண்டவம் செய்யும் ஸ்ரீ நடராஜமூர்த்தியை வணங்கி என்றும் அழியா நிலைமைத்தாகிற பரமானந்த வடிவ முக்தியை அருள்வாய் ஆண்டவனே என்று பிரார்த்தித்து கண்களில் ஆனந்தவாரி பொழியவும் என்பு நெக்குருகவும் வாய் குழறவும் பன்முறை துதித்து சிவனடியாருக்கு தம்மால் இயன்ற அளவு உண்டி உடை முதலியன தந்தாள். அம்பலவான் அருள் நடனத்தை, அதாவது பூதாகாய நடனத்தினையும் அதனால் மனோகாய நடனத்தினையும் அதனால் சிதாகாய நடனத்தினையும் கண்டு
இம்மை மறுமை வீடென்று மூன்றினையும் அடையலாகும் என்று மறைகள் முழங்குகின்றன. ஆதலின் நாமும் மங்கனமே செய்வோமாக. விபூதியின் மகிமை. கங்காலன் பூசம் கவசத் திருநீற்றை மங்காமற் பூசி மகிழ்வீரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. விபூதி என்பது திருநீர், பஸ்மம், ரக்ஷை, நீரு, விபூதி, சாரம், பசிதம், கவச்சம் அல்லது காப்பு என்பன ஒரு பொருட்கிளவியாம். சகல பாவங்களையும் நீற்றலால் நீரு எனவும் எந்த ஐஸ்வர்யத்தை காட்டிலும் மேலான ஐஸ்வர்யமில்லையோ அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை தருவதால் விபூதி என்றும், உயிர்களின் மலத்தை போக்குவதால் சாரம் என்றும், அறியாமையாகிய இருள் நீங்க விளங்குவதால் பசிதம் என்றும், பூதாதிகளை போக்கி காத்தலால் காப்பு அல்லது ரக்ஷை என்றும் கூறப்படும். ஜீவர்களின் ஜனன மரண வடிவ வியாதியினை நீக்க பவரோக வைத்தியநாதனாகிய பரமசிவன் திருநீற்றை ஔடதமாகவும், உருத்ராட்சத்தை மணியாகவும், பஞ்சாட்சரத்தை மந்திரமாகவும் அருளிச் செய்தரிக்கின்றார் என்பது வேதாகமத் துணிபாம். ஆதலின் ஜனன மரண வடிவ வியாதியினின்றும் நீங்க இச்சிக்கும் ஒவ்வொருவனும் ஔடதமாகிய விபூதி ஸ்வரூபம், திரவியம், வகைகள், பிரமாணம், தாரணை விதி, தரிக்க வேண்டிய இடங்கள், தரிக்கும் போது உச்சரிக்க வேண்டிய மந்திரம், ரேகைகள், சக்தி, தெய்வம், பலன் முதலிய விஷயங்களை செவ்வனே ஆராய்ந்துணர்தல் அத்தியாவசியம். நாம் அனைவரும் இவ்வாறு வேத ஆகம திருமுறைகளையும் சாத்திர நூல்களையும் அறிந்த சான்றோர்கள் வழிமுறைப்படி இறைவனை வணங்கி இறையருள் பெற்று வாழ்வில் இகபர சௌபாகியங்கள் பெற்று ஆனந்தமாக வாழ்வோமாக. திருச்சிற்றம்பலம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அருகிலார், அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. உலகெலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாகிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். சிற்சபேஷா சிவசிதம்பரம்.